நடிகை குஷ்பு ஆரம்பத்தில் திமுகவில் இணைந்தார். அங்கு அவர் வேகமாக வளரத் தொடங்கியதை பார்த்த மு.க.ஸ்டாலின் குஷ்புவுக்கு எதிராக தனது ஆதரவாளர்களை கொடிபிடிக்க வைத்தார். அதனால் இனிமேல் இந்த கட்சியில் நீடிக்க முடியாது என்று அங்கிருந்து வெளியேறி காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் குஷ்பு. ஆனால் அந்த கட்சியில் நீண்ட காலமாக அங்கம் வகித்த போதும் அவருக்கு தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி பாஜகவில் இணைந்தார். இந்த கட்சிக்குள் அவர் வந்ததுமே அவருக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு திடீரென டெல்லி சென்றார். அங்கு பாஜக தலைவர்கள் முன்னிலையில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அத்துடன் தமிழகத்தில் பாஜகவின் முகமாகவும் சில நாட்களிலேயே குஷ்பு வேகமாக வளர்ந்தார். அதிலும் குறிப்பாக திருமாவளவனுக்கு எதிராக குஷ்பு மேற்கொண்ட பிரச்சாரம் அவரை பாஜகவில் அடுத்த லெவலுக்கு எடுத்துச் சென்றது. காங்கிரஸை போலல்லாமல் பாஜகவில் துவக்கத்தில் அவருக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்போது பாஜக தமிழக தலைவராக இருந்த எல் முருகன் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் குஷ்புவுக்கு அழைப்பு விடுத்து வந்தார். அதைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடுவதற்கு குஷ்பு ஆயத்தமானார். தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே அந்த பகுதியில் அவர் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டார். காரணம், அந்த தொகுதியில் கணிசமாக உள்ள முஸ்லிம் வாக்குகள் தனக்கு கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்த்தார். காரணம், திருமணத்திற்கு பிறகு குஷ்பு ஹிந்துவாக மாறிவிட்ட போதும் பிறப்பால் அவர் ஒரு முஸ்லிம் பெண். அதனால் முஸ்லிம் பெண்களின் வாக்குகளை குறிவைத்து பாஜகவும் அவரை சேப்பாக்கத்தில் களமிறக்க திட்டமிட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் சேப்பாக்கம் தொகுதியை பாமகவிற்கு ஒதுக்கியது அதிமுக. இதனால் 1000 விளக்கு வேட்பாளராக களமிறங்கினார் குஷ்பு. அங்கு திமுக வேட்பாளர் டாக்டர் எழிலனை எதிர்த்து கடுமையாக பிரச்சாரம் செய்தார் குஷ்பு. எதிர்பாராத வகையில் அவர் தோல்வி அடைந்து விட்டார். அதன் பிறகு அரசியல் நடவடிக்கைகளில் அவரை அடிக்கடி பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாக அடுத்தபடியாக குஷ்பு சினிமா மற்றும் சின்னத்திரை தொடர்களில் நடிப்பதில் தீவிரம் காட்டப் போவதாக செய்திகள் வெளியாகி வந்தன. அதோடு பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாக பரபரப்பு செய்திகள் வெளியாகின. அதற்கு முன்பு பாஜகவின் ஆளுநர் நியமனத்திற்கு எதிராக குஷ்பு குரல் கொடுத்தது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அதன் காரணமாகவே பாஜகவிலிருந்து விலகிய குஷ்பு திமுகவில் இணைய உள்ளதாக பேசப்பட்டது. ஆனால் அதனை பொய்யாக்கும் வகையில் திடீரென்று டெல்லிக்கு சென்றுவிட்டு திரும்பினார். நாட்கள் வரை டெல்லியில் முகாமிட்டிருந்தவர் அந்த பாஜகவின் மூத்த தலைவர்கள் அனைவரையும் சந்தித்து பேசியவர் தனக்கு பாஜகவில் முக்கிய பொறுப்பு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். ஏற்கனவே அதற்கு முன்பு பிரதமர் மோடியை நேரில் சந்தித்த குஷ்பு எல் முருகன் மத்திய அமைச்சராக போகிறார் என்கிற செய்திகளை கேள்விப்பட்டு பொறுப்பை தனக்கு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் பிரதமர் மோடி அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே நாங்கள் வேறு ஒருவரை முடிவு செய்துவிட்டோம் என்று சொன்னவர், இதற்கு முன்பு நீங்கள் திமுக, காங்கிரஸ் போன்ற பல கட்சிகளிலிருந்து வந்திருக்கிறீர்கள். அப்படி வந்த உங்களை வந்த வேகத்திலேயே தமிழக பாஜகவின் தலைவராக்கினால் கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படும். அதனால் உங்களது செயல்பாடுகளை பார்த்துவிட்டு எதிர்காலத்தில் அது குறித்து யோசிப்போம் என்று குஷ்புவின் கோரிக்கையை நிராகரித்து விட்டாராம் பிரதமர் மோடி. அதனால் அதையடுத்து தமிழக பாஜக தலைவர் பொறுப்புக்கு கோரிக்கை வைப்பதை நிறுத்திவிட்ட குஷ்பு பின்னர் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக அறிவிக்கப்பட்ட போது அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வந்தார். அண்ணாமலை போன்ற இளைஞர்கள் கட்சிக்குள் வரும்போது கட்சி உற்சாகமாக செயல்படும், அடுத்த லெவலுக்கு செல்லும் என்று பாசிட்டிவான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் குஷ்பு. இருப்பினும் பாஜகவில் தனக்கு ஏதேனும் ஒரு பதவியில் இருந்தால்தான் தன்னால் பரபரப்பாக செயல்பட முடியும் என்று நினைக்கும் குஷ்பு தற்போது மறுபடியும் டெல்லி சென்று முக்கிய தலைவர்களை சந்தித்து ஒரு கோரிக்கை வைத்துள்ளார். அது என்னவென்றால், பாஜகவில் தனக்கு ஏதேனும் ஒரு பதவி தர வேண்டும், அப்படி தந்தால் தான் இன்னும் உற்சாகமாக பணியாற்றுவேன் என்றும் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் குஷ்பு. அதையடுத்து பாஜகவின் மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி ஆலோசனை செய்து குஷ்புவிற்கு தேசிய மகளிர் ஆணைய தலைவர் பதவியை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதன் பிறகு உற்சாகத்துடன் சென்னை திரும்பிய குஷ்பு பாஜகவின் செயல்பாடுகளில் தீவிரம் காட்டி வருகிறார். ஆனபோதிலும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சுமார் 1 மாதம் ஆன நிலையில் இன்னும் அது குறித்த அறிவிப்பு வெளியாகாததால் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார் குஷ்பு. இருப்பினும் பாஜகவை பொறுத்தவரை ஒருவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துவிட்டால் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவார்கள் என்பதால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே தனக்கு தேசிய மகளிர் ஆணைய தலைவர் பதவி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் காத்து கொண்டிருக்கிறார் குஷ்பு. அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் பதவி வேண்டும் என்று முன்பு கேட்டவர் அதற்கு வாய்ப்பில்லை என்று மறுக்கப்பட்டதால் தற்போது விடாப்பிடியாக இன்னொரு பதவியை வாங்கிவிட்டார். இப்படி குஷ்புவுக்கு கூடிய சீக்கிரமே புதிய பதவி வழங்க இருக்கும் தகவல்கள் பாஜக வட்டாரங்களில் வெளியானதை அடுத்து அங்குள்ள சீனியர்கள் மத்தியில் ஒரு சிறிய புகைச்சல் இருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தி என்னவென்றால், பாஜகவில் சமீப காலமாக கட்சியில் புதிதாக சேர்பவர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பதாக புகார்கள் எழுகிறது. காரணம், எல் முருகன் திடீரென்று தமிழக பாஜக தலைவரானார். அதையடுத்து மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். அதேபோல் பாஜகவில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இணைந்த நயினார் நாகேந்திரன் பாஜக சட்டமன்ற குழுவில்
குழுவின் தலைவராக இருக்கிறார். அவரை தொடர்ந்து கடந்த ஆண்டு பாஜகவில் இணைந்த அண்ணாமலை தற்போது பாஜகவின் மாநில தலைவராக இருக்கிறார். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜகவில் இணைந்து சில மாதங்களே ஆன குஷ்புவிற்கு இந்திய அளவிலான உயர்ந்த பதவியா என்று தற்போது கமலாலயத்தில் அதிருப்தி குரல்கள் ஒலிக்க தொடங்கியிருப்பதாக பாஜக வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள். அதே சமயம் பாஜகவை பொறுத்தவரை உற்சாகமாக செயல்படும் நபர்களுக்கு பொறுப்பு வழங்கி வருவதாக இன்னொரு தகவலும் வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், தமிழகத்தில் பாஜகவை அடுத்த லெவலுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற முயற்சியில் பாஜக மேலிடம் இறங்கியிருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பு பொறுப்புகள் வகித்த தமிழக தலைவர்கள் கட்சியை பெரிதாக வளர்க்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு பாஜக மேலிடத்தில் இருந்து வருகிறது. அதனால்தான் அவர்களை விட அதிக உற்சாகமாக பணியாற்றக்கூடிய இளைஞர்களுக்கு தமிழக பாஜகவில் பொறுப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகனை தொடர்ந்து தற்போது தமிழக பாஜகவின் தலைவராக இருக்கும் அண்ணாமலை வந்த வேகத்திலேயே அதிரடி காட்டி வருவதால் பாஜக மேலிடத்திற்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. அதன் காரணமாகவே மேலும் தமிழகத்தில் புதிய பொறுப்புகளில் இளைஞர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாம். இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.